மதுரை மாவட்டம் முஸ்லிம் வட்டம் புத்தூர் 3வது நாட்டு போத்தம்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஒச்சாண்டாமல் முனுசாமி கோயிலுக்கு போத்தம்பட்டி மலைப்பட்டி பங்காளிகளும் அதை சார்ந்த பங்காளிகளும் சேர்ந்து திருவிழா நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு 12 கிலோமீட்டர் அளவுக்கு மலைப்பட்டி மலையை சுற்றியும் கவனம்பட்டி வரைக்கும், கவனம்பட்டிலேருந்து நம்ம தேவர் சாலையிலேருந்து வேலை ரோட்டு வழியாக இப்போ நலத்தம்பட்டி வழக்கு வரைக்கும் போட்டு அதிலேருந்து கோயில் லைட் திருவிழா நடத்தப்படுது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 3 மணி அளவில் போத்தம்பட்டியிலேருந்து கோடாங்கிலம் மலைப்பட்டி போய் பெரிய வெட்டி எடுத்து வருதல், பெரிய வெட்டி எடுத்து வெளாம்பட்டி வந்து வெளாம்பட்டிலேருந்து வளையவெட்டி கருப்பு கோயிலாகவும் வந்து வளையவெட்டி குருநாவலியாக வந்து போத்தம்பட்டிக்கு வருது. திருப்பி பெரிய வெட்டி அறிக்கை வைத்துட்டு திருப்பி ஐயம்பட்டி போய் ஒச்சாண்டம்பட்டியை அழைத்து வருதல். ஒச்சாண்டம்பட்டி எடுத்து உள்ளூர் சின்னகர்பட்டியை அழைத்து 3 வெட்டியும் ஒன்றாக சேர்ந்து 10 மணி அளவில் கோயிலுக்குள் வந்து 3 வெட்டியும் சேர்ந்துவிடும். அதன் பின்னாக பெரிய பூசாலி பொங்கல் வைத்து சாமிக்கு படையல் பண்ணுவோம். படையல் பண்ணி முடிச்சுட்டு 4 மணிக்கு போய் மலைப்பேட்டிலேருந்து பொங்கல் பானை அழைத்து வருதல். மலைப்பேட்டில் அழைச்சி வந்த பின்னாடி ஐயம்பட்டி பொங்கல் அழைச்சி எல்லா பொங்கல் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல். அதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் அழைத்து வர முன்னாடி 3 பூசாலி பொங்கலை வைத்து முதல் கிடா வெட்டுறது. பின்னாடி குடிமக்கள் பூரா பொங்கல் வைத்து கிடா வெட்டிக்கிறது. மறுநாள் சாயங்காலம் 3 மணி அளவில் பெட்டி எடுத்து சின்ன பூசாலி சின்னக்கருப்பு ஒச்சாண்டம் பெட்டியை போய் ஐயம்பேட்டில் சின்னக்கருப்பு பெட்டியை வச்சுட்டு 2வது ஒச்சாண்டம் பெட்டியை எடுத்து போய் ஐயம்பேட்டில் வைத்துட்டு விட்டு 3வதாக பெரிய வெட்டி எடுத்து மலைப்பேட்டில் வச்சு நிறைவு பண்ணுவார். இதுக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணுறீங்க? இதில் வந்து ரேடியோ நிகழ்ச்சி, லைட்டு, செவ்வாய்க்கிழமை கதம்ப நாடகம் போடுறோம், வியாழக்கிழமை மலைப்பேட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிறது, செவ்வாய்க்கிழமை காலையில் 12 மணிலேருந்து இரவுக்குள்ளே அன்னதானம் பண்ணுறோம். மக்கள் வெளியூர் வர மக்களுக்கெல்லாம் சிறப்பான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். வண்டி வசதிலாம் ஒதுக்கிறதுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து போத்தம்பட்டி காலனி பக்கத்தில் அங்கே கிழக்குந்து வர வண்டி பூரா அங்கே இறக்கிறது, மேற்கிருந்து வர வண்டி பூராமே குளத்துக்கு வடக்க ஐயம்பட்டி காசிமய தோட்டத்தில் காட்டில் வண்டி பூரா நிப்பாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் தனியாக இடமெல்லாம் பிரித்து வண்டி ஜேசி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வசதி எல்லா வசதியும் வச்சுருக்கோம். மக்களுக்கு வெளியூர் வர மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் நாங்கள் என்ன திருப்தி பண்ணுற அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வைக்கோம். 200 வருடம் ஆயிருக்கோ 300 வருடம் ஆயிருக்கோ எங்களுக்கே தெரியாது. அதாவது எங்கள் தாத்தா வச்சுதான் கூட எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு நிகழ்வு எங்கள் ஜென்மத்தில் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். இதுக்கப்புறம் எங்களுடைய வந்த சந்ததிகளுக்கு இது வந்து எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கோம். ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா கோயில் கமிட்டி வந்து இரவு பகலாக 1 மாதமாக உழைத்து அவங்க எல்லாரும் பங்காளி தொடர்பு கொண்டு ஒரு பெரிய நெட்வொர்க் ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உஸ்லம்பட்டி வரையும் போத்தம்பட்டி உஸ்லம்பட்டி தெரு லைட்டு, மலைப்பட்டி தெரு லைட்டு, அப்புறம் இங்கே வரவங்களுக்கெல்லாம் வசதி, அப்புறம் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு வசதி, கிடா வெட்டுறதுக்கு வசதி, இங்கே உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கான வசதி, இப்படி பல வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்தல் போட்டு திருவிழா இப்படி பண்ணது எங்கள் ஊரில் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. அவ்வளோ பிரமாண்டமாக செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு 200 வருடமோ 300 வருடமோ முன்னால் நடந்திருக்கலாம். ஆனால் அதை விட இன்றைக்கி பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதை வந்து பெருமையாக என்னுடைய ஜென்மத்தில் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அது எங்களுடைய குலதெய்வத்தால் கோயில் கட்ட முடியாமல் இருந்த கோயிலை கட்டி முடித்து ஒரு 2 வருடத்திலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை ஏற்படுத்துறது கோயில் சமைச்சு சார்பாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கு எல்லோரும் மாமைக்கு தான் அழைத்திருக்கோம். எல்லாரும் மாமன் மைத்தன் அண்ணன் தம்பி எந்த பிரச்சனை இருந்தாலும் பல பயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அழைத்து வச்சு நல்ல சாப்பாடு செய்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இது பூஜை பண்ணுறதுனால எல்லாம் செழிப்பு ஏற்படும். எல்லாரும் நல்லா முறையில் மழை பெய்து நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதுக்காக கடவுளை வேண்டி பொங்க வைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பெட்டி எடுத்து போவாங்க. புதன்கிழமை காலையில் 4 மணிக்கு கிடா வெட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் வைத்து கிடா வெட்டு நடைபெறும். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இருபுறம் கூப்பிட்டு அழைப்பு கொள்கிறேன். துருவாம்பட்டி எனக்கு சியாம்பட்டு ஊர், போத்தம்பட்டியில் எங்கள் அப்பா தான் பிறந்த ஊர். இந்த லைட்டு டெக்கரேஷனு எனக்கு வயசு 56 வயசு. ஒரு டீப் லைட் பார்த்தாலே அதிசயமாக இருக்கேன். இன்றைக்கி லட்சக்கணக்கில் லைட்டை போட்டு இந்த அளவுக்கு பெரிய கோயிலை உருவாக்கி நான் வந்து கோயில் வந்தப்போ ஒரு 10-20 பேரை பார்த்தேன். எல்லாமே எனக்கு மாமன் வச்சுன்னு தெரியுது. ஆனால் இந்த கோயிலுக்காரங்க உண்மையிலே எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகுதான் இவங்க அந்த கோயில் கும்பிட்றவங்க அப்படி ஒரு அறிமுகமாகிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே மாதிரி சம்மந்த வழி போகிறதுக்கு
பெரிய வழியில் உண்மையில பெரிய புண்ணிய புண்ணியத்தில் இந்த வைகாசி மாதம் பல கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, கடாவடி நடந்திருக்கு. அதில் போத்தம்பட்டி கிராமம் பெரிய கிராமம், மதுரை மாவட்டத்தில் பெரிய கிராமம்னா போத்தம்பட்டி கிராமம் தான். அந்த ஊரில் மெயினான இடத்துல சிஎம் பாட்டு நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து இந்த அளவுக்கு இட வசதி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இட வசதிகள் வந்து கட்டி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி கிடாவடி வைக்கிறாங்கன்னா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோம். எல்லாம் ஒற்றுமையுடன் கண்டிப்பான முறையில் பெரிய கிடாவடி விழாவை வருகிறவர்கள் வரவேற்போம். இச்சாமி நல்லா இருக்கும், நல்ல வழியை அமைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.